கோயில் வந்து ஒரு 7 தலைமுறையா இருக்குதுன்னா இந்த கோயில்ல எது வேண்டனாலும் சீட்டு பரிகாரமா எழுதி கட்டுவாங்க. சீட்டு வந்து கோயில் நிர்வாகமே தான் தரும். அந்த சீட்டை வாங்கி உங்கள் கோரிக்கைனாவோ ஒரு சீட்டில் 7 கோரிக்கை வரைக்கும் எழுதி நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா அது அப்படியே நிறைவேறும். 190% அப்படியே நிறைவேறும். அதை வந்து வேண்டுதல் எல்லா கோயிலும் வந்து அன்னதானம் போடுறோம், காசு போடுறோம், அந்த மாதிரி எல்லாம் பெறாத்திப்பாங்க. இங்கே வந்து சிலையா வேண்டுதல் வச்சுப்பாங்க. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாண சிலை, குழந்தை வேணும்னா குழந்தைய சிலை, வீடு கட்டணும்னா ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டா வீடு சிலை, பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும்னா அந்த மாதிரி படித்து முடிச்சாக்கா அந்த மாதிரி பரிகாரமாக செய்வாங்க. எது வேண்டுனாலும் நடக்கும். இங்கே வந்து அழகு முத்து ஐயனாரப்பன் பொம்மை சிலைன்னு சொல்லுவாங்க, அழகர் கோயிலும் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் ஜல சமாதி இருக்குது. எல்லா இடத்துலையும் ஜீவ சமாதி, ஆனால் இங்கே மட்டும் ஜல சமாதி. அதாவது சித்தர் வந்து கிணத்துல உயிரோட இறங்கினதுனால இங்கே மட்டும் ஜல சமாதி. ஆமாம், இங்கே எல்லா சன்னதியும் இருக்கும். விநாயகர், முருகர், சிவன், அந்த மாதிரி எல்லா சன்னதியுமே இருக்கும். இது ரொம்ப பழமையான கோவில் தான். இது முத இங்கே ஒரு மண் குதிரை இருக்கு இல்லையா, அந்த மண் குதிரை அதை வேண்டிட்டு அந்த குலதெய்வக்கார் வேண்டி அவருடைய பிரச்சனை தீர்க்கறதுக்காக சிலையா ஃபர்ஸ்ட் அவரு கட்டந்து தான் அது. அதை படிப்படியாக தான் இங்கே சிலையா வேண்டிட்டு அப்படியே எல்லாரும் சிலையாவே வச்சு வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பெல்லாம் இல்லைண்ணா, வருஷத்துல முதல் திங்கள் தான் திருவிழா இந்த கோவிலுக்கு. அதனால வருஷத்துல வர எல்லா திங்கக்கிழமும் விசேஷமா இருக்கும். அதனால அந்த திங்கக்கிழமையே எல்லாரும் வருவாங்க. திங்கக்கிழமையும் சீட்டு எழுதிருக்கும். வருஷத்துல திங்கள் சித்திரை திங்கள் தான் திருவிழா. அதனால அந்த வருஷத்துல வர எல்லா திங்களும் இப்படிதான் இருக்கும், கூட்டமா தான் இருக்கும், விசேஷமா இருக்கும். மற்ற நாள் ஃப்ரீயா தான் இருக்கும், கூட்டமே இருக்காது. ஆனா படைப்பாங்க, எல்லாமும் செய்யலாம். ஆனா திங்கக்கிழமை இவருக்கு உகந்த நாள், விசேஷமான நாள். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பரிகாரம்னா கொடை விளக்கு 3 வாரம் போட்டு பரிகாரம் பண்ணணும்னா, குழந்தை இல்லாதவங்க 27 நாள் கவுச்சு சாப்பிடாம விரதம் இருந்து எலுமிச்சம்பழம் சாப்பிடணும். உள்ளுக்கு சாப்பிடணும். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ளுக்கு சாப்பிடணும். குழந்தை இதுவாகும், உண்டாகும். ஜலசமாதி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சமாதி. நீங்க எது நினைச்சு அங்க வேண்டி ப்ரே பண்ணாலும் அது நாளுக்கு நீங்க வந்துட்டு போக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். ஆமா, அது ஒண்ணு. அதே மாதிரி அழுவர் கத்தில நீங்க எந்த கோரிக்கை எழுதி கட்டினாலும் அதுவும் நிறைவேறும். 2 இடமே இங்க சக்தி வாய்ந்த இடம் தான். இதுவும் சக்தி, அதுவும் சக்தி. அதனாலதான் இங்க அதிக பேர் வராங்க.